ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சாமி மாமி சேனல். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே எனக்கு. இன்னைக்கு ஆக்சுவலாக என்னோட பர்த்டே. ஐம் டர்னிங் 39 டுடே. ப்ரௌட்லி 39. இந்த பதிவுக்கு மெயின் காரணம் என்னன்னா, பல பேர் நீங்கள் 39 இயர்ஸ் இருக்கீங்க, உங்களால் எப்படி இவ்வளோ யங்காக தெரியுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஒரு சைடு ஜெனட்டிக்ஸ் காரணமாக இருக்கலாம். அம்மா சைடு கொஞ்சம் நாகர்கோவில் சைடு, அதனால அவங்க அந்த கேரளா பீப்புளுக்கே ஜென்ரலாக ஸ்கின் நல்லா இருக்கும். பிகாஸ் ஆஃப் அந்த டெம்பரேச்சர், அந்த ஈரப்பதம், அப்புறம் அவங்களோட ஸ்கின் கேர்லேயே நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் வீட்லேயே எண்ணெய் போட்டு தான் குளிக்கிறதே. எண்ணெய் தேய்ச்சி உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி ஊற வச்சு குளிக்கிறது தான் பேசிக்காக, வாரத்தில் 2 வாட்டி. ஸோ இது ஜெனட்டிக்கலாகவே என்னோடய அம்மா சைடில் கொஞ்சம் ஸ்கின் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒருவேளை அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். பட் தெர் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஹேக் தட் ஐ ஹவ் பீன் ஃபாலோயிங் ஃபார் த பாஸ்ட் 3 years. அது இன்ஃபேக்ட் ஏன்னா 35 வரைக்கும் ஸ்கின் ஒரு மாதிரி ஏஜ் ஆகும். அந்த 35லேருந்து டுவர்ட்ஸ் 40 டிராஸ்டிக்காக ஒரு டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகும். எஸ்பெஷலி பீப்புள் இன் 30s 35+. நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். எஸ்பெஷலி மதர்ஸ், ஐடியில் வேலை பண்ணுறவங்க, மென் அண்ட் விமன் 2 பேருக்குமே. இது ஏன் மெயினாக இவ்வளோ டிராஸ்டிக்காக ஒரு ஏஜிங் ப்ராசஸ் ஆகுதுன்னா, அதுக்கு மெயின் காரணம் அதை காமிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு மெயின் வில்லன். அதோட சொல்யூஷன் ஒருத்தர் இருக்கார் என் கையில், அவர் தான் கீழே விழுந்துட்டாரு. சாரி, லெட் மீ கண்டினியூ. மெயின் வில்லன் யாருன்னா இந்த ஏரியா, அண்டர் ஐஸ். ஸோ இந்த ஏரியா சுருக்கம் விடாமல் நம்ம கட்டி காத்துட்டோம்னா நம்ம ஏஜிங் ப்ராசஸ்லேருந்து கொஞ்சம் அதை டிலே பண்ணலாம். ஸோ ஆஸ் வி ஏஜ், நம்ம கிரேஸ்ஃபுல்லாக ஏஜ் ஆகிறது ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் சில விதத்தில் நம்மளோட ஸ்கின்னை இன்டர்னலாகவும், அதாவது உணவு வழியாகவும் சரி, எக்ஸ்டர்னல் வழியாகவும் சரி, கொஞ்சம் அதை அந்த ஏஜிங் ப்ராசஸ் ஆகிறத நம்ம கொஞ்சம் காப்பாற்றலாம். ஓகேயா? ரொம்ப பில்டப் கொடுக்குறேன்னா ஒன்றும் இல்லை. எல்லாருமே ஸ்கின் கேர் ப்ராசஸ் யூ வில் ஆல் ஃபாலோ. நானும் ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 28 சிடிஎம் பண்ணிட்டு வரேன். பேசிக் கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர். ஸோ இதை நான் ரிலீஜியஸாக பண்ண வேணான்னு கேட்டால் இல்லை. பட் ஃபேஸில் மேக்கப் போட்டுட்டு நான் தூங்குறது கிடையாது, ஃபுல்லாக எடுத்துருவேன். மேக்கப்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் 30s இல்லை 33 அப்போ வரைக்கும் கூட நான் ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் நிறைய பண்ணேன். பட் எனக்கு ஒன் among the important hacks which actually help my skin very much is when I stop using foundation, primer, very thick layers. Maybe special occasions மாதத்தில் 1-2 தடவை யூஸ் பண்ணுறேன் தவிர on a daily basis I do not apply any foundation. இன்னொரு ஹேக்கு அதுதான். ஸோ அண்டர் ஐஸை எப்படி சுருக்காமல் பார்த்துக்கிறோம். நம்ம எல்லாரும் நைட் ரெஜிம் பண்ணான்னா ஸ்கின்னு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் நம்மளுக்கு தெரியும். பட் அதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி தானே இதை செய்கிறோம். அப்போ தூங்கும்போது தலைவாணி பட்டோ ஏசி காற்றுல நம்ம ஃபேஸில் போடுற இந்த மாய்ஸ்சரைசர் எல்லாமே காஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கண்கடியில் உள்ள ஸ்கின் ரொம்ப தின்னான லேயர். ஸ்கின் இஸ் வெரி தின். தி எபிலிட்டி டு ஹோல்ட் ஆன் மாய்ஸ்சர், அதாவது ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கொள்கிற தன்மை அந்த ஸ்கின்னுக்கு கம்மியாக இருக்கும். தட்ஸ் வை மிச்ச இடங்கள்லாம் சுருக்கம் வரதுக்கு முன்னாடி அங்கே முதல்ல சுருக்கம் வரும். இதில் குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமாக வரும். பிகாஸ் அங்கே தட்பவெப்ப சூழ்நிலைப்படி என்விரான்மெண்ட்லேயே மாய்ஸ்சர் இருக்காது. சீக்கிரமாக ஃபேஸ் காஞ்சி போகும். ஸ்கின்னும் அந்த இடத்துல ரொம்ப தின்னாக இருக்கிற காரணத்தினால சயின்டிஃபிக்காக பார்த்தா 0.55 mm தான் தின்னாக இருக்கும். இப்போ கையோட ஸ்கின் எடுத்துக்கிட்டா 4 mm திக்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதை கம்பேர் பண்ணுறதுக்கு கண்ணுக்கு அடியில் இருக்கிற ஸ்கின் 0.5 mm தான் இருக்கும். ஸோ யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ தின்னான லேயர். ப்ளஸ் இட்ஸ் அ வெரி சென்சிட்டிவ் ஸ்கின் பிகாஸ் இட் இஸ் தின். இதெல்லாம் காரணத்தினாலையும் சீக்கிரமாக நம்ம போடுற ப்ராடக்ட்ஸ் காஞ்சி போகிறது ஃபஸ்ட்டு எங்கன்னா அண்டர் ஐஸில் தான். ஸோ நம்ம ப்ராடக்ட்ஸோட பெஸ்ட் பெனிஃபிட் கிடைக்கணும்னா கூட இந்த ப்ராடக்ட்ஸ் ஸ்டே பண்ணி அதை லாக் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஏஜென்ட் யூஸ் பண்ணோன்னா அந்த அண்டர் ஐஸ் சுருக்கம்லாம் அடையாது. இதுக்கு தான் நான் சொல்ல வரேன் ஹேக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப ரிகரஸாக அந்த ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட்லாம் அப்ளை பண்ண மாட்டேன். டோனர் போட்டு, அதாவது கிளென்ஸ் பண்ணிட்டு டோனர் போட்டு மாய்ஸ்சரைசர் போடுவோம். இப்போ நான் யூஸ் பண்ணுறது பேர் ரிலீஃபோட ஒரு லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர். சின்ஸ் ஐம் அன் ஆயிலி ஸ்கின் கேர்ள், இதை அப்ளை பண்ணிடுவேன். ஓகே, அப்ளை பண்ணிட்டேன்னா தெரியுதா உங்களுக்கு? இதை அப்படியே விட்டுருணும். விட்டால் ஒரு 10-15 நிமிஷத்தில் இப்படி மசாஜ் கூட பண்ணிக்கலாம். அது அப்படியே ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும். ஏன்னா தின் லேயர் ஆஃப் ஸ்கின் இருக்கிறதுனால நம்ம எது முகத்தில் போடுறோமோ அது சீக்கிரம் அப்சர்வ் ஆகிடும்.
அப்சர்வ் ஆயிடுச்சா? இங்கே பாருங்க, இதுதான் பளபளப்பு தன்மை தான் இருக்குது தவிர ப்ராடக்ட் அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், இது இப்படியே விட்டுட்டோன்னா ஒன்று தூங்க போகிறதுக்கு ஒரு தூங்க போன 1 ஹவர்லேயே நம்மளுக்கு இது லிட்டரலாக உள்ளே போயிட்டு காய ஆரம்பிச்சிடும். ஸோ உள்ளே காஞ்சிருச்சுனாலே தோல் சுருங்க ஆரம்பிக்கும். ஒரு சர்ஃபேஸில் வாட்டர் கொட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மேலே பிளாஸ்டிக் ஷீட் போட்டு மூடிட்டானா அது காயாது. கிட்டத்தட்ட அதே டெக்னிக் தான். ஆனால் இது பிளாஸ்டிக் ஷீட்டுக்கு பதிலாக இந்த மாய்ஸ்சருக்கு மேலே அப்ளை பண்ண போகிறது வாசலின். இந்த வாசலின் லிப் பாம் அதுவும் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன். நார்மல் வாசலின் யூஸ் பண்ணேன், அதோட டெக்ஸ்சரை விட இதோட டெக்ஸ்சர் வேறு லெவலில். இட் லாக்ஸ் இன் த ப்ராடக்ட் இன்சைட். இப்படி டேப் பண்ணிடுங்க. Take like that. Dab it. Over the eye போகலாம், பட் அது அடிக்கடி நான் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி நான் கான்சன்ட்ரேட் பண்ணது அண்டர் ஐ தான். ஸோ இப்படி அண்டர் ஐயில் நீங்கள் இப்படி திக்காக ஒரு லேயர் போட்டுட்டிங்கன்னா காலையில் எழுந்திருக்கும் போது யூ வில் நோட்டிஸ் தட் ஈரப்பதத்தோடு இந்த ஏரியா இருக்கும். ஓகே, திஸ் இஸ் மை சீக்ரெட் வெப்பன். நாட் ஸோ சீக்ரெட் எனிமோர். ஐ வாண்டட் டு ஷேர் இட் வித் யூ. அதனால் நான் ஷேர் பண்ணுறேன். இது நான் எங்கேருந்து கற்றுக்கிட்டேன்னா, ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு பேர் போன ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் இந்த ஹேக் பற்றி சொல்லியிருக்காரு. ஐ டு நாட் டேக் நோட்ஸ் ஆர் லிசன் டு வாட் எவர் இஸ் பீங் ஸ்போக்கன் இன் சோஷியல் மீடியா. ஐ கோ பை லிசனிங் டு ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து அவர் ரொம்ப ரெக்கக்னைஸ்ட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வெரி குட், வெரி எஃபெக்டிவ் டு லாக் இன் த மாய்ஸ்சர். பட் மெலேமான்னு சொல்கிற ஒரு வகையான தோல் வியாதி, அதாவது கேரட்டின் இருக்கிற ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து சின்ன சின்ன பம்ப்ஸ் நிறைய பேருக்கு வரும் இங்கே ஒயிட்டாக. அந்த மாதிரி உங்களுக்கு இருந்தானா do not use this concept, because ஏற்கனவே அது வந்து இரிட்டேட் ஆகிற ஏரியா. அதில் போய்ட்டு இதை போட்டால் இன்னும் இரிட்டேட் ஆகும். பட் ஐ am an oily skin person, I am a sensitive skin person. இதில் வந்து ஸ்மெல்லே கிடையாது. It does not have any alcohol in it. Fragrance கிடையாது. அதனால it does not irritate my eyes. I am a sensitive skin person, but still also it does not irritate my eyes. So this is how I have been evading தோல் சுருக்கம் in my under eyes. இனிஷியலாக வாசலின் இந்த டப்பா இருக்குதுங்களா, இந்த ட்ரையாங்குலர் டப்பா, அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த ஒரிஜினல் வாங்கிக்காங்க. இதில் வந்து பிங்க் கலரில் ஒன்று இருக்குது. அது வந்து ரோஸ் கலர் வரும், அதில் ரோஸ் ஸ்மெல் வரும். எப்போவுமே வந்து அண்டர் ஐஸ்க்கு வாயில் கூட போட்டுக்கலாம். அண்டர் ஐஸ்க்கு கலர் இல்லாட்டி ஸ்மெல் இருக்கிற ப்ராடக்ட்ஸை ஃபேஸ்லேயே போடக்கூடாதுங்கிறாங்க. ஃபேஸ் என்ன உடம்புலேயே போடக்கூடாதுங்கிறாங்க. ஏன்னா அதில் தாலேட்ஸுங்கிற கெமிக்கல் இருக்கிறதுனால. ஸோ அது இன்னொரு டாபிக் அப்புறமா பேசினேன் உங்ககிட்ட அதை பற்றி. த வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் இஸ் திஸ் ப்ராடக்ட் ரியலி ஒர்க் ஃபார் மீ. ஸோ நீங்களும் இந்த ஹேக்கை உங்களோட கிளென்சிங், டோனிங், சீரம் இதெல்லாம் போட்டு முடிச்சோன்னா கடைசி ஸ்டெப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். அகைன் நான் சொல்கிறேன், நாட் அன் எக்ஸ்பர்ட் இன் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்லாம் இல்லை. நான் சாதாரண 39 வயசு ஒரு தாய் of 2 children who has sleep issues, lot of work related to computer and marketing related. நிறைய ஸ்க்ரீன் டைம் பார்க்குறாள். Still I was able to see significant difference, reducing or evading, அதாவது தவிர்க்கிறது. சுருக்கம் வந்துச்சுன்னா பரவாயில்ல, தவிர்க்கிறதுல இது வந்து இந்த பர்டிகுலர் ஹேக் எனக்கு ரொம்ப உதவிச்சு. I want to share it to all of you. Who can do this அப்படின்னு கேட்டால் 30 வயசுல தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட ஸ்கின் கேர் வந்து எஃபெக்டிவாக இருக்கணுங்கிறதுக்கு கூட யூ கேன் ஸ்டார்ட் இட் ஃப்ரம் யுவர் 20s itself. 30s அப்புறம் தான் நான் ஆரம்பித்தேன். இது நீ 20sலேருந்தே நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக கூட இட் கேன் பெனிஃபிட் யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது ஸ்கின் கேர் ஹேக்ஸ், ஏதாவது ப்ராடக்ட் வீடியோஸை பார்த்துட்டு இது பிடிச்சிருக்கு இது எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் மேக்கப் அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது குவரிஸ், ஸ்கின் கேர் குவரிஸ் ஏதாவது இருந்து நான் அதில் வீடியோ பண்ணணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் அதை மென்ஷன் பண்ணி போடுங்க. I'll definitely look into it and make more content related to that also. I hope you like this video and hope it was informative. உங்களுக்கு helpful ஆ இருக்கும்னு நினைக்கிறேன். So till I meet you in the next video. It's bye from Soumi Mommy guys.